திமுகவில் எல்லா ரவுடிகளும் எல்லா குற்றவாளிகளும் சேர்ந்து திமுகவில் அந்த பதவி நிர்வாகிகள் பதவி வந்து ஏலத்துக்கு விடுறான். அதுவும் ஸ்டாலின் வந்து ஒன்று படு மோசமாயிடுச்சு. 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் பகுதி செயலாளர் 20 லட்சம் அது கீழே 10 லட்சம் இந்த மாதிரி ஏலத்துக்கு விடுறாங்க. இந்த ஏலத்துக்கு விடுறத ரவுடிகளும் குற்றவாளிகளும் என்ன பண்ணுறான், நான் வந்து இது பண்ணுறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பணத்தை கொடுத்து செயலாளரோ பகுதி செயலாளரோ துணை செயலாளரோ வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்ட உடனே அடுத்து ஒரு 15-20 லட்சத்துக்கு ஒரு பெரிய வண்டி வாங்குகிறான். கார்பியோ மாதிரி ஒரு பெரிய கார் வாங்கிக்கிட்டு அதில் பெரிய திமுக கொடியே ஏற்றுறான். அவன் பூரா பார்த்திங்கன்னா எல்லாம் பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், கொலை செஞ்சவன், ரவுடி. கருப்பு சிவப்பு வேஷ்டியை கட்டி இதை போட்டுட்டு சட்டையை போட்டுட்டு காரில் வரான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் இன்ஸ்பெக்டர் எழுந்திரிச்சு நிற்கிறாரு. ஆக கொலை செய்தவன் கூட திமுகவில் 10-15 லட்சத்தை கொடுத்து பதவியை வாங்கிவிட்டு கோலோச்சி வருகிறான். கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன நடந்தது? கரெக்டாக திமுக கொடி போட்ட வண்டி, பெண்கள் வராங்க, காரு, அதை துரத்தி வந்து அப்படியே வளைச்சி திருப்புறான் காரை. பெண்களை தடுத்து நிறுத்துறான். அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வர்றாங்க. இந்த வீடியோவை பாருங்க. குடிச்சிருக்கான். ஆமா ஓடி வராங்கடா டேய். No 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 no. Go back go back. Go back go back. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியுமா எடுத்துருக்கு. ஆக அந்த பெண்கள் தப்பிச்சா போதும்னு வர்றாங்க. வந்த உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஞானசேகரன் கேஸில் அந்த பெண்ணுக்கு எதிராக எப்படி எஃப்ஐஆர் போட்டானோ, அவன் என்ன சொன்னான், எஃப்ஐஆரில் அந்த பொண்ணு தான் மேலே தான் தப்புங்கிற மாதிரி போட்டான். அதுக்கு தான் 25 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. மறுபடியும் திருந்தினானா போலீஸ்காரன்? இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? இதில் தான் வந்து இருக்குது மீடியாவில். அந்த பொண்ணு மேலே தான் தப்புங்கிறான். அந்த பெண்கள் குடிபோதையில் வந்தாங்களாம், இவங்க காரை இடிச்சுட்டு போனாங்களாம், அதனால் துரத்தி இவங்க வந்து வளைச்சாங்கன்னு நியாயத்தை கற்பிக்கிறான். ஸ்டாலின் சொல்ல வேண்டிய வார்த்தையே சென்னை காவல்துறை சொல்கிறான். பார்த்துக்கங்க எவ்வளவு கீழ்த்தரமாக போயிடுச்சு. சென்னை காவல்துறை கீழ்த்தரமாக போய்விட்டது. அது மாதிரி சொல்கிறான். எப்போவுமே குற்றம் செய்தவனுக்கு சாதகமாக செயல்படுறான் போலீஸு. விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்.